ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நாட்டுக்கோழி வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சிங்க. இந்த சாதம் வடித்த கஞ்சியை நாட்டுக்கோழிக்கு கொடுப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி கொடுக்கணும், அதை எந்தெந்த முறையில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோ லாஸ்ட்டில் தான் அதை எப்படி கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த பொருளையுமே நம்ம கொடுக்கையில் அதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துக்கலாங்க. இந்த நாட்டுக்கோழியோட வளர்ப்புக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சாதம் வடித்த கஞ்சிங்க. இது நீங்கள் லேசான பொருள் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. இது ஈஸியான, அதாவது நம்ம வீட்டில் அன்றாடு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது என்னதுன்னா நம்மளோட நாட்டுக்கோழியோட க்ரோத்துக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் இன்றைக்கி எடுத்து இதை பேசினது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சாதம் வடித்த கஞ்சியை நீங்கள் 2 முறையில் கொடுக்கலாங்க. ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தண்ணி மாதிரி, இப்போ நீங்கள் வடித்த கஞ்சி இருக்குதுன்னா அதை தண்ணி மாதிரி கலந்து அவங்களுக்கு ட்ரிங்கரில் ஊற்றி வைக்கும்போது அதை இன்டேக் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி குடிக்கையிலையும் அது நல்லாயிருக்கும். இன்னொன்று எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் இப்போ சாதம் வடித்த கஞ்சி இருக்குதுன்னா அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா அது ஓவர் நைட்டு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நல்லா கட்டி ஆயிருங்க. அந்த இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதை நம்ம ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது தவிடு, அந்த தவிடுமே நம்ம நாட்டுக்கோழிங்களுக்கு கொடுக்கலாம். அந்த தவிடோடையோ இல்லை நீங்கள் தீவனத்தோடையோ இல்லை ஏதோ ஒரு மூலிகை கலவை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் அது கூட கலந்தே கொடுக்கலாங்க. அதனால் கோழிகளோட க்ரோத் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டுங்க இதில் இந்த வடித்த கஞ்சியில் ஒரு 5 அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அது என்னன்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, அதாவது கோழிங்களுக்கு சக்தி, அதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அது யார் கொடுக்குறாங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்குதுங்க. இப்போ நம்மளே நம்ம கொஞ்சம் அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது ரைஸ் எடுத்துக்கிற போது நம்மளுக்கு அந்த கார்போஹைட்ரேட் கிடைக்கையில் நம்ம ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுறோம் இல்லையா, அதுதான் இதில் இருக்கிற ஒரு விஷயங்க. இந்த கார்போஹைட்ரேட் நம்ம கோழிங்களுக்கு இந்த வெயில் காலத்துலேருந்து அது பாதுகாக்குது. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குது. ப்ளஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இப்போ கோழிகள் சுறுசுறுப்பாக இருக்காங்கனாலே கண்டிப்பாக என்னென்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதாங்க அட்வான்டேஜஸ் 1. அடுத்து அட்வான்டேஜ் 2ல் என்ன இருக்குன்னா, இது செரிமானம், அதாவது செரிமானத்துக்கு இது நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் சாப்பிட்டு யாருக்காவது முடியாமல் வந்திருக்குன்ற விஷயமே கிடையாது. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே சாப்பாடு தான். அதே மாதிரி தான் நம்ம கோழிங்களுக்குமேங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த செரிமானம், இதை சாப்பிட்டு செரிமான ப்ராப்ளம் வந்துச்சுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால இந்த தண்ணியாவோ இல்லை நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு அதை தீவனத்தோடு கலந்து கொடுக்கையிலையும் நம்ம நாட்டுக்கோழிகளோட க்ரோத் நல்லாவே இருக்குங்க. இதனால் அந்த குடலுக்கு இருக்கிற ஹீட்டெலாம், இந்த குடலில் இருக்கிற அப்புறம் நம்ம அதோட உடம்புல இருக்கிற ஹீட்டு குறைஞ்சு அவங்களோட பாடி ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு இது நல்லாவே வழிவகுக்குதுங்க. அதனால தான் நான் சொல்கிறது. அடுத்து என்னென்னா, இதை அதாவது சின்ன குஞ்சுகள் சிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த தண்ணியை கொடுக்கலாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடல் எடையை இது அதிகரிக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு நாளைக்கு அதாவது ஒரு முறையாவது நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த தண்ணியை கொடுக்கலாம். இந்த தண்ணியை கொடுக்குறதுனால தப்பே கிடையாது. இது என்ன ஆகும்னா, அப்படி கொடுக்குறதுனால பாடியோட ஹீட்டு குறையுங்க. பாடியோட ஹீட்டு குறையிலேயே என்ன ஆகும்னா கோழிங்களோட வெயிட் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இது தாங்க பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உடல் சூட்டை குறிக்கும். அப்போ கோழிகள், அதாவது இந்த அதிகப்படியான வெயில் இருக்கிறதுனால கோழிகளோட பாடியோட ஹீட்டானது குறைஞ்சு கோழிக்கு ஸ்ட்ரெஸ் குறையுதுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறையிறதுக்குமே இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த சாதம் வடித்த தண்ணியை கொடுத்துட்டே வாங்க. இப்போ சாதம் வடித்த தண்ணி கூட இந்த கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுமே கொடுக்கையிலையும் அது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஆனால் அதை டேரெக்டாக அதாவது இப்போ நீங்கள் கடலை புண்ணாக்கை அது கூட ஊற வச்சதை அப்படியே கொடுத்துடாமல் அதை ஒரு தீவனம் இது கூட கலந்தே கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கையிலையும் நல்லாயிருக்கும். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதில் நல்லாவே நீர் சத்து நிறைந்ததுங்க. இப்போ நம்ம அப்பா அம்மாவே காட்டுக்கு
போகையில் என்ன செய்வாங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்துகிட்டு போவாங்க. கூழு கூடயும் அதை தான் கலந்து குடிப்பாங்க இல்லையா. அதனால் இது வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இது வந்து பார்த்துக்குதுங்க. அது யாரோட பாடினா கோழிங்களோடது தான். அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து செலவில்லாததுங்க. செலவே இல்லை. இது என்னென்னா சாதம் வடிக்கிறோம், அந்த தண்ணியை எடுத்து நம்ம கோழிங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதனாலேயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதாவது இது வந்து நீங்கள் ஒரு தீவனம்ன்ற மாதிரி கூட அதை எண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் கோழிங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க. அதை எப்போ கொடுக்கணும், அந்த வெயில் காலத்தில் தான் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் அப்படின்றத, அதை பற்றி என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பிடிச்சதை வந்து கொடுத்துறாதீங்க. 2-3 நாள் தண்ணி அதை வந்து கொடுத்தீங்கன்னா கோழிங்களோட ஆரோக்கியம் கெடும். அடுத்து அதிகப்படியான உப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் தண்ணியில் ரொம்ப உப்பு சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து தினமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே கொடுங்கங்க. இதையே ஒரு ஃபீட் மாதிரியே ரெடி பண்ணி, அதாவது இதுதான் அப்படின்ற மாதிரி விட்டுறாமல் கொஞ்சம் கோழிங்களுக்கு இதை வந்து ஒரு கலவையோடு கலந்து கொடுக்குற மாதிரியே பார்த்துக்கோங்கங்க. இது மாதிரி கொடுக்கையில் அதாவது கோழிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதை வந்து காலை அல்லது மாலை நேரத்துலையும் கொடுக்கலாம். வாரத்தில் 2 அல்லது 3 முறை கலவையோடு கலந்து கொடுங்க. இது வந்து குடிநீருடன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து மட்டும் பாருங்கள், கோழிங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும், அவங்க க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றிங்க.